இப்போ நீங்க 25 வயசுல இருக்கீங்க, ஒரு வேலையில இருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, லைஃப் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னா செம்ம சூப்பர் தான். ஆனா 40 வயசுலயும் லைஃப் அப்படியே போகுமா அப்படின்னா நம்ம இப்ப அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா நெறைய இடங்கள்ல வேலை இழக்கக்கூடிய சூழல் இருக்கு, குடும்ப சூழல் மாறக்கூடிய நிலை இருக்கு. அப்போ நம்மளுடைய இன்கம் அப்படிங்கிறது நம்ம ஒரு வழியில இருந்து வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அந்த ஒரு வழியில இருந்து வரக்கூடிய இன்கம் நமக்கு வரலன்னா நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம 25 வயசுலயே யோசிச்சு அதுக்கான முடிவுகளை நம்ம அப்ப இருந்தே தயாராகிக்கணும். சோ நம்மளுடைய இன்கம் 35 வயசுல 2-3 ஸ்ட்ரீம்ல வர்ற மாதிரி நம்ம பாத்துக்கணும். அப்போ ஒரு திறமையின் மூலமா ஒரு வேலையின் மூலமா நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா அடுத்த லெவல் போகும்போது வேற என்ன புதுசா கத்துக்க முடியும், வேற எதுல இருந்தெல்லாம் நம்மளால இன்கம் எடுக்க முடியும், அடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோமா, இல்ல ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ஆரம்பிக்க போறோமா, இல்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோமா, இல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்க போறோமா, இல்ல நம்ம ஒரு நல்ல பினான்சியல் பிளானர் மூலமா ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோமா, இந்த மாதிரியான பினான்சியல் டெசிஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய 25 இயர்ஸ்லயே நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிடணும். என்ன மேடம் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல செலவு பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நமக்கு செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. ஆனா சம்பாதிக்கிறதுக்கான வழி அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாவே எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 2-3 ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து இன்கம் வரும்போது உங்களுடைய ஃபேமிலியையும் நீங்க நல்லா வச்சுக்க முடியும். அண்ட் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட் நிறைய பேர் கிடையாது. நம்ம அப்பா அம்மாக்கு நிறைய பேருடைய அப்பா அம்மாக்கெல்லாம் பென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. இப்ப நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம கையில என்ன காசு இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க 25 வயசுல முடிவு பண்ணாதான் அதுக்கப்புறம் நிறைய மூடிவுகள் எல்லாம் பண்ணி நீங்க லைஃப செட்டில் பண்ண முடியும். சோ அதனால உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது 25 வயசுல ஒரு வழியில இருந்து வரலாம். ஆனா 35 வயசுல 2-3 இடங்கள்ல இருந்து இன்கம் வந்தா மட்டும்தான் நம்மளால நிறைய விஷயங்களை சமாளிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய சுச்சுவேஷனை வச்சு நீங்க இப்ப இருந்தே யோசிக்க ஆரம்பிக்கலாம்.